ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவல் தான் சொல்லணும். இங்கே மரகதம் வந்து தனம்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அந்த மனுஷன் என்ன கோவப்படுவார்னு எனக்கு சொல்லக்கூட முடியல அப்படின்வாங்க. அதை கேட்ட தனம் வந்துட்டு, அம்மா அவனுக்கே ஒரு நல்லது நடக்குது, அவனே துணிஞ்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அவனை ஏற்றுக்க தான் போகிறாரு அப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எங்க சரவணன் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ரோட்ல நடந்து வந்துட்டுருப்பாங்க. பின்னாடியே அவர யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா, வாசுவோட உருவம் தான் வந்துட்டுருக்கும். ஒன்றும் புரியாம சரவணன் அப்படியே வந்துட்டுருப்பாங்க. இங்க ரத்னம் வந்துட்டு, என்ன கல்யாணம் வேற நடக்க போகுது, ஆதியோட அம்மாவ இன்னும் காணுமேன்னு பவானி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பவானி வந்துட்டு, இல்ல அவங்க வந்து புருஷன் இல்லாதவங்க எப்படி இங்க வந்து நிக்கிறது அப்படின்னுவாங்க. அத கேட்ட ரத்னம் வந்துட்டு, என்னங்க பேசுறீங்க? இப்போ கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். வாங்க போய் அவங்கள கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா அங்கேருந்து போவாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க சாரதா, அறிவு எல்லாருமே அங்க ஸ்வேதாக்கு நடக்க போற கல்யாணத்த வீடியோல பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அத பார்த்த உடனே பவானி மனசுக்குள்ளேயே அப்பவே நெனச்சு ஏதோ பண்றாங்கன்ட்டு, நமக்கு தெரியாம இங்க ஸ்வேதாவோட கல்யாணத்த வச்சு பார்த்துட்ருக்காங்க. மாப்பிள்ளை யாரா இருக்குன்ற மாரி பார்த்துட்ருப்பாங்க. இங்க ரத்னம் வந்துட்டு, "என்னம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க. உங்க பையனோட கல்யாணம் நடக்க போகுது. நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணலனா எப்படின்னுவாங்க." அத கேட்ட சாரதா வந்துட்டு, "இல்ல நான் எப்படி?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "என்னம்மா ஆதி தம்பி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ என்னோட மருமகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்க முன்னாடி நின்னு நடத்தி வைக்காம எப்படி?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அத கேட்ட சாரதாவும் வாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கீழ இறங்கி போயிட்டுருப்பாங்க. இங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா, ஆதிய வந்து ஒரு மாரி டவுட்டாவே தான் பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயர் மாங்கல்யத்த குடுத்துட்டு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸ்வேதா கோவில்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தாலிய கொண்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட குடுத்துட்டு, "தாலிய கட்டுங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சாரதா அங்கேருந்து இறங்கி போயிடுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, பாரதியும் பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தாலிய பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் கட்டுவாங்க. இங்க ஸ்வேதா கழுத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தொர தான் தாலி கட்டுவாங்க. இங்க பாரதி கழுத்துல ஆதி தான் தாலி கட்டுவாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, மண்டபத்துக்கு வந்துருவாங்க. தடுத்து நிறுத்தலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடியே அந்த உருவம் ஃபாலோ பண்றது சரவணனுக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. திடீர்னு அவரோட தோள்ல ஒரு கை வரும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. "என்ன நடக்கிறது எல்லாமே உனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா? எப்படி மாப்பிள்ளை மாறுனாங்கன்றதும் உனக்கு புரியலல்ல? இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. இது யாராலயும் மாத்த முடியாது. ஆதிக்கு பாரதிக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு. அப்படின்னு இத பத்தி ரொம்பவும் யோசிக்காத. வெளிய யார்கிட்டயும் சொல்லாத. உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, அத மட்டும் நீ அனுபவி" அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து மறைஞ்சிரும். ஒண்ணுமே புரியாம சரவணன் பார்த்துட்ருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்துட்டு முகத்துல இருக்க அந்த பூவ எடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தொர அவர் முகத்துல இருந்து எடுப்பாங்க. தொரைய பார்த்த உடனே ஸ்வேதாக்கு, அறிவு, சாரதா எல்லாருமே ஷாக் ஆகி ஒண்ணும் புரியாம பார்த்துட்ருப்பாங்க. இங்க கழட்டின உடனே ஆதி தான் இருப்பாங்க. அத பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஆதி, பாரதி அவங்க அப்பா, அம்மா, அவங்க மாமனார் காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "என்னம்மா தாலி கட்டுற நேரத்துல நீங்க என் கூட இல்லாம போயிட்டீங்க. இப்ப பாருங்க, நீங்க ஆசீர்வாதம் பண்ணாமலே நான் பாரதி காலத்துல தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. சரி இப்பவாச்சும் ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்னுவாங்க. பார்த்தீங்கன்னா, சாரதாவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அறிவு செம்ம டென்ஷனா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க ஸ்வேதா துரைக்கிட்ட, "என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன்னை போய் நம்புன பாரு" அப்படின்னு வந்துட்டு துரைக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. துரைக்கும் ஒண்ணும் புரியாம கன்ஃப்யூஷன் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. இப்படியே இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.